மொபைல் போன்ல உங்களோட ஸ்கிரீனை வந்து நீங்க டபுள் டேப் பண்றது மூலியமாக பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டபுள் டேப் பண்றது மூலியமாக ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு செட்டிங்கை பாத்தீங்கன்னா எப்படி வந்து மொபைல் போன்ல எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் அப்படின்ற இந்த செட்டிங் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களோட மொபைல் மாடலில் இல்லை அப்படின்னா ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் மாடலில் நான் இப்போ சொன்ன இந்த செட்டிங்ஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்க்ரீன் வந்து இப்போ வந்து ஆஃபில் வந்து இருக்குது. இப்படி ஆஃபில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து டபுள் டேப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடும். இதே வந்து ஆனில் இருக்கிறப்ப நீங்கள் டபுள் டேப் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து டபுள் டேப் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃபும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதற்காக தான் இந்த ஒரு செட்டிங்கு. ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து எப்படி வந்து ஆன் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.